இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வெற்றி, இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இல்ல, அது நான் நல்லபடியா நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நான் கோயில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீங்க தனியா இங்க நின்னுட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு கோயில்ல புதுசா பரிகாரம் பண்ணணும்னு கோவில 12 டைம்ஸ் என்ன சுத்த வச்சுட்டாரு. என் காலெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? கோவில சுத்தி வந்தியா? பரிகாரம் பண்ணா கால் வலிக்கதானே செய்யும். அப்பதானே நினைச்சது நடக்கும். அதேதான் நானும் சொன்னேன். சரி வாங்க சாமி கும்பிட போவோம். தாலி எங்க? அத கொடுத்துட்டேன். ஏங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜோடியா கொடுக்கணும். நீங்க தனியா பண்ணா என்ன அர்த்தம்? அவரு ஜோடியா தான் சுத்தி இருக்காரு. அது நல்ல நேரம் முடிய போகுதுன்னு கொடுத்துட்டேன். பரவாயில்ல, நீ வா சாமி கும்பிடலாம். வா. சரி வாங்க. ஏன்டா? சார், நான் லேண்ட் புரோக்கர் கணேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், இந்த திருமுடிவாக்கம் லேண்ட் இருக்குல்ல சார்? ஆமா. அந்த லேண்ட பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அத வாங்குற விஷயமா பேசினாரு. பெரிய பிசினஸ் மேன் சார். சொல்லுங்க. அந்த இடத்துல ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறாரு. அந்த இடத்துல லேண்ட் வேல்யூ கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா பார்ட்டியை நேர்ல கூட்டி வருவேன், பேசி முடிச்சிடலாம் சார். இல்லங்க, எனக்கு இப்ப இந்த இடத்த சேல் பண்ற ஐடியா இல்ல சார். ரேட்டு முன்ன பின்ன பேசிக்கலாம் சார். அது விற்கிறதுக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்றேன். நீங்க ரேட்டை பத்தி பேசுறீங்க, வைங்க. என்னங்க? என்ன சார், ஓனர் என்ன சொல்றாரு? சார், அவர் இப்போதைக்கு லேண்ட் விற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சார். நீங்க இதை விட்டுருங்க சார், நம்ம வேற இடம் பாத்துக்கலாம். நோ, எனக்கு இந்த இடம் தான் வேணும். எப்படியாவது அவர்கிட்ட பேசி அவரை சம்மதிக்க வைக்கிற வழியை பாருங்க. சரிங்க சார். வணக்கம் மாப்ள, சொல்லுங்க. அது நிச்சயம் முடிஞ்சு 1 வாரம் ஆகுது. தேதி என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஆமா மாப்ள, அதான் ஜாதகத்தை இன்னொரு ஜோசியர்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் தேதியை குறிச்சிருவோம்ப்பா. குறிச்சிடலாம். சரிங்க மாமா. நான் குறிச்ச உடனே உங்களுக்கு போன் அடிக்கிறேன் முன்னாடியே. அது சீக்கிரம் சொல்லிடுங்க மாமா. மாப்பிள்ள என்னங்க சொல்றாரு? இல்ல என்ன சொன்னாருன்னு? ஒண்ணும் இல்ல, கல்யாண மண்டபம்லாம் பிடிக்கணும், தேதி குறிச்சிட்டா நல்லா இருக்குங்கிறாரு. அவர் சொல்றது நியாயம் தானே? துளசி வந்தோடனே அவரு போன் பண்ணது சொல்லி தேதி முடிவு பண்ணி ஆகணும். என்ன? ஆமாங்க, துளசி வரட்டும், அவகிட்ட பேசிடுவோம். சரிம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். சரி, நான் கிளம்புறேன். டிஃபன் சரி. என்னாச்சு, என்ன பிரச்சனை? அது கல்யாணத்துக்கு எப்ப தேதி குறிச்சிங்கன்னு கேக்குறாரு. ஓ, ஏற்கனவே 2 முறை போன் பண்ணிட்டாரு. இப்ப நான் என்ன சொல்லட்டும்? துளசி, இப்ப என்ன சொல்லலாம்? சொல்லுமா, என்னம்மா யோசிக்கிற? என்ன சொல்லலாம்? பா, எனக்கு இன்னும் 2 மாசம் டைம் வேணும்பா. இன்னும் என்ன 2 மாசம்? எதுக்கு? மாப்பிள்ள பார்த்தாச்சு, வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏன் நல்ல காரியத்தை தள்ளி போட்டுட்டே இருக்க? ஏன் துளசி, உனக்கு இந்த வீட்டை விட்டு போக விருப்பமே இல்லையா? ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போகணுங்கிற ஆசையே இல்லையா உனக்கு? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பேசாம போன் பேசிட்டு இருக்காரு. தம்பி. சொல்லுங்க அங்கிள். அதான் இப்போ வீட்டுல பேசின, நீங்க 1 வாரம் பொறுத்துக்குங்களேன், உங்களுக்கு ஒரு கரெக்டான தேதி சொல்லிடுறேன்.
சரிங்க அங்கிள். கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லிடுறேன்ப்பா, சொல்லிடுறேன். அதான் இப்ப துளசியும் சொல்லிச்சு, சொல்லிடுறேன்ப்பா. சரி அங்கிள். துளசி, எல்லாம் உன்னை கேட்டுதான் முடிவெடுத்தோம். இப்ப இப்படி சொன்னா எப்படி? அவரும் பல முறை போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப நாம திடீர்னு 2 மாசம்னு சொன்னா எப்படிமா? அப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ப்ளீஸ். எனக்கு போதும். ஏம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? நேத்து வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா, அப்புறம் ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து காட்டினதும் ஓகேன்னு சொன்னா. சரி, சிம்பிளாவது கல்யாணத்தை முடிக்கலான்னு பார்த்தா, இப்ப என்ன 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கா. இவளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போறதே பெரிய விஷயம். அது கூட புரியாம ரொம்ப தான் பிகு பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் இருந்தா இந்த மாப்பிள்ளையும் ஓடிடுவான். இங்க ரகு, இப்படி எல்லாம் பேசாதடா. பின்ன என்னம்மா, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்ல. வர வழியில உங்களை பத்தி விசாரிச்சேன். இங்க குன்றத்தூர்லயே ரொம்ப மரியாதையான மனுஷன், பாரம்பரியமான குடும்பம்னு சொன்னாங்க. உங்க தாத்தா காலத்துல இருந்து உங்க காலம் வரைக்கும் நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாமே. அப்படிதான் இல்ல தம்பி, நம்மகிட்ட சொத்து இருந்துச்சு, 4 பேருக்கு கொடுத்து உதவி பண்ணோம், அவ்வளவுதான். மாமா, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது மனசு கூடமா இருந்தா உலகம் நல்லா இருக்கும். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஏரியால என் ஐடி கம்பெனி வந்துட்டா இந்த ஏரியா இன்னும் பெருசா டெவலப் ஆகும் சார். வேற எதுவும் லேண்ட் நீங்க பார்க்கலையா? பார்த்தேன் சார், எதுவும் செட் ஆகல. உங்க இடம் தான் ரொம்ப கரெக்டா இருக்கு. அப்புறம் இப்ப நீங்க எதுவும் விவசாயமும் பண்ணல, அந்த லேண்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.